ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் கடைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேசினஸ், அதனால செப்டோவில் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி செப்டோவில் நிறைய ஆஃபர் போய்கிட்டே இருக்குது. அதனால் நான் செப்டோவில் இன்றைக்கி ஆர்டர் பண்ணேன். எனக்கு நான் என்ன வாங்கினேன்னு கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கலான்னு நினைக்கிறேன். இது வந்து டாண்ட் மில்க், அமூலோட டாண்ட் மில்க்கு. இது வந்து எனக்கு ஆஃபரில் கிடச்சிது. இது ஒரு 16 ருபீஸ் தான். இது வந்து சுகர். இந்த சுகர் வந்து எனக்கு 46 ருபீஸ் 1 kg. இது வந்து சிகப்பு கீரை அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது பொன்னாமணி கீரைன்னு நினைக்கிறேன். இது வந்து 9 ருபீஸ். இந்த கீரை நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை. இது 9 ருபீஸ். அப்புறம் இந்த கேபேஜ் வந்து எனக்கு வந்து 27 ருபீஸில் வந்தது. இது கிட்டத்தட்ட 1 kg இருக்குது. தென் மெயினாக இது லேடிஸ் ஃபிங்கரு. இது வந்து எனக்கு 12 ருபீஸில் கிடச்சிது எனக்கு இன்றைக்கி. அப்புறமா இது பீன்ஸு. இது 15 ருபீஸில் வந்தது. தென் பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து 5 ருபீஸ் தான். அதனால் நான் வந்து ஒரு 3 பேக்கெட்டு நான் வாங்கினேன் பச்சை மிளகாய். அப்படியே ஒரு 3 பேக்கெட்டு வாங்கினேன். அதுக்கப்புறமா பாவற்காய். இந்த பாவற்காய் வந்து 12 ரூபா தான். இதில் 3 பாவற்காய் இருக்குது. எனக்கு தாராளமாக இது போதும். இது வந்து ஒவ்வொரு பேக்கெட்டும் வந்து 250 கிராம்ஸ் தான். அதுக்கப்புறம் இது காளான். நார்மலாக இது வந்து 50 ருபீஸ் இல்லை 60 ருபீஸில் தான் வாங்குவேன். நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம வாங்குவோம். இது வந்து ஒரு 35 ருபீஸில் எனக்கு வந்திருக்கு. ஆனால் இது எதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுதான் இதோட பாசிட்டிவிட்டி. இது ஃப்ரெஷ்ஷான காளானாக இருக்குது. அப்புறமா இது வந்து வெல்லம். இந்த வெல்லம் வந்து 450 கிராம்ஸ் தான். 450 to 500 கிராம்ஸ் தான். இது வந்து 42 ருபீஸில் இன்றைக்கி எனக்கு கிடச்சிது. இது அந்த பச்சை மிளகாய் பேக்கெட்டு தான். மெயினாக நான் ஆர்டர் போட்டதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு தேங்காய் வேணும். அப்போ வந்து காலையிலே நான் ஒரு தேங்காய் இங்கே பக்கத்து கடையிலேருந்தே வாங்கினோம். அந்த தேங்காய் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு, இவ்வளோ கூட இல்லை. அது எனக்கு 52 ருபீஸ் ஆகிடுச்சு அந்த தேங்காய். அதனால தான் தேங்காய் தான் ஆர்டர் போடப்பான்னு பார்த்தா எனக்கு வந்து 20 ருபீஸில் வந்துடுச்சு இந்த தேங்காய். அதுவும் எல்லாமே நல்ல தேங்காவாக இருக்குது. எல்லா காயும் நல்லா தான் இருக்குது. அதனால் இது வந்து நான் ஒரு 5 காய் வாங்கினேன். அப்புறமா இது உருளைக்கிழங்கு. இது வந்து எனக்கு 42 ருபீஸில் 1 kg வந்தது. இதுவும் ஃப்ரெஷ்ஷான காய் தான். கடைசியில் தயிர். இத்தனை பொருட்களும் நான் இன்றைக்கி செப்டோவில் வாங்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 380 ருபீஸ் கிட்டே வந்தது. ஆனால் எனக்கு செப்டோவில் வந்து எனக்கு ஆஃபர் பிரகாரம் ஒரு 146 ருபீஸ் எனக்கு மைனஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பிரகாரம் நான் வந்து அந்த 146 மைனஸ் பண்ணி மீதி பைசா தான் நான் கொடுத்துருக்கோம். அதனால் இப்போ எல்லாமே நல்லா ஆஃபர் போய்கிட்டே இருக்குது. நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம், தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிடலாம். எல்லா பொருளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெஜிடபிள்னாலும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஹைஜீனாக இருக்குது, பேக்கிங்கும் நல்லா இருக்குது. நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த ஆஃபரை நீங்களும் என்ஜாய் பண்ணிடுங்க. பாய்.